வணக்கம். உச்சத்தில் அதிமுக, அச்சத்தில் திமுக, பதவி இழக்கும் முதல்வர் ஸ்டாலின். நான் சொல்லலப்பா, திமுக காங்கிரசுக்கு இடையில கூட்டணி பிரச்சனை இருக்குல்ல, அது தொடர்பாக விரிவான ஒரு கட்டுரையை ஆனந்த விகடன் வெளியிட்டு இருக்குது. அதை பற்றி தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போறேன். அதுக்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு டே ஆஃப் த வீடியோ. ஏன்னா திமுக தொடர்பாக நிறைய வீடியோக்கள் அனுதினமும் வைரல் ஆகிட்டே இருக்கிறது. அந்த விதத்தில் டே ஆஃப் த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு 2 வீடியோ பற்றி பார்த்து விட்டு திமுக ஏன் அச்சத்தில், அதிமுக ஏன் உச்சத்தில் அப்படின்றத விரிவாக பார்க்கலாங்க. முதல்ல இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோவை வெளியிட்டு இருப்பது அண்ணாமலை தான். இந்த வீடியோவில் 4-5 பேர் வராங்க. ஒரு ஆள் சேரில் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்கள அடிக்கிறாங்க. என்ன திடீர்னு சண்டை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. இது சேலம் கோட்டை பகுதியில் நடந்த ஒரு காட்சிங்க. சேலம் கோட்டை பகுதியில் தோக்சால் என்ற திருமண மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தினுடைய செயலாளரை பொறுத்த வரைக்கும் நவுமன், அதே பகுதியை சார்ந்த திமுகவினுடைய செயலாளர், குறிப்பா பகுதி செயலாளர் இப்ராஹிம் வந்து இந்த நவுமன் என்ற தோக்சால் கல்யாண மண்டபத்தினுடைய செயலாளரை அடிக்கிறாரு, உதைக்கிறாரு. எதுக்காக அடிக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. இந்த நவுமனை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணாருன்னு தெரியல. ஆனால் திமுக ஆட்சியில் இருக்கிறது. அதிகாரத்தை பயன்படுத்தி பேச்சுவார்த்தை மூலமாக பிரச்சனையை தீர்த்திருக்கலாம். ஆனால் அதிகாரத்தை இவங்க தப்பாக பயன்படுத்துகின்றார்கள். இப்படி அடிப்பதும் உதைப்பதும் வன்முறை காடாக தமிழகத்தை மாற்றுவதும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகும் திருந்தலை அப்படின்றது நல்ல தெள்ள தெளிவாகவே தெரிகிறது. ஏன்னா யாருக்கு பொறுப்பு இருக்கோ இல்லையோ, திமுக காரனுக்கு அதிக பொறுப்பு இருக்க வேண்டும். ஆட்சி கட்டலில் இருப்பதனால அவப்பெயரை சம்பாதித்து விடக்கூடாது. தேர்தல் நெருக்கமாக இருக்கிறது. தேர்தல் நெருக்கத்தில் திமுக காரன் கண்ணியமா நடந்து கொண்டால்தான் மீண்டும் மக்கள் ஓட்டு போடுவாங்க. இன்னைக்கு இணைய காலம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மறு நிமிடமே வந்து மக்கள் பார்வைக்கு போய்விடுகிறது. அப்படி மக்கள் பார்வைக்கு போகின்ற போது திமுக பற்றி ஏற்கனவே வந்து தவறான செய்திகள் தான் உலாவுகிறது. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே தவறான செயல்கள் செய்கின்றவங்க களத்துக்கு வந்துருவாங்க. அதிகப்படியான குற்ற செயல்கள் நிகழும். பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. நில அபகரிப்பு புகார் இருக்கும். காவல் நிலையத்தை கட்ட பஞ்சாயத்து அரங்கேறும். திமுக மட்டும் இல்லாம திமுக கூட்டணி கட்சிகளும் திமுக அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு அட்ராசிட்டி பண்ணுவாங்க. சட்ட ஒழுங்கு கெட்டு போயிடும். பெண்கள் பாதுகாப்பற்ற அச்சமான சூழ்நிலை தான் நிலவும் என்ற ஒரு பார்வை திமுக ஆட்சி மீது எப்பொழுதுமே இருக்கின்ற பொழுது அந்த அச்சத்தை உறுதிப்படுத்தும் விதமாக திமுக காரனே இந்த மாதிரி அராஜகங்களில் ஈடுபடுவது அடுத்த முறை திமுக ஆட்சி வருவதற்கான வழிவகுக்குமா? உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்முடைய காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அனுதினமும் எந்த மாதிரியான குற்றச்சம்பவங்கள் நடக்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியுமே. மதுரையில் அதிமுகனுடைய இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறையினுடைய ஒன்றிய தலைவராக இருந்தவர் செந்தில். அவர் ஒரு டீ கடை வச்சு நடத்துறாரு. அந்த டீ கடையை வழக்கம் போல திறக்கலாம்னு போறாரு. அங்க ஒரு 5 போதை ஆசாமி இருக்கிறாங்க. டீ கடை எத்தனை மணிக்கு திறப்பாங்க? ஒரு 4:30 மணிக்கு திறப்பாங்க. பனிகாலமாக இருப்பதனால அதிகமாக விற்பனை ஆகும் என்பதுதான் எல்லாருக்கும் தெரிகின்ற விஷயம். அந்த மாதிரி கடையை காலையில் 4:30 மணிக்கு திறக்க போயிருக்காரு. அந்த நேரத்திலும் போதை ஆசாமிகள் வந்து கடைக்கு முன்பாக சரக்கு அடிச்சுட்டு இருந்தானுங்களா. அந்த நேரத்தில் எங்கே சரக்கு கிடைச்சது என்ற விஷயமானது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். சரக்கு மட்டுமே அடிக்கிறாங்க. இன்னைக்கு பல்வேறுபட்ட போதை வஸ்துக்கள் கிடைக்கிறது. இன்னொரு காட்சிகளையும் சொல்கிற பாருங்க. இந்த திமுக ஆட்சியில் அரங்கேறி இருக்கக்கூடிய நிகழ்வு, நேற்று சென்னையில் 2 நடிகைகளை கைது பண்ணியிருக்காங்க. அவங்களுடன் சேர்த்து 5 ஆண்களையும் கைது பண்ணியிருக்காங்க. எதுக்கு தெரியுமா? கஞ்சா வச்சிருந்த கேஸு, மெத்தப்பெட்டமைன் வச்சிருந்த கேஸில் 2 நடிகைகளையும் 5 ஆண்களையும் கைது பண்ணியிருக்காங்க. இப்படி எல்லா மட்டத்திலும் வந்து போதைப் பொருளானது புழக்கம் அதிகரித்திருக்கிறது. எல்லா போதைப் பொருட்களும் தமிழகத்தில் இப்போ சர்வசாதாரணமாக கிடைக்கிறது. அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு போதை வஸ்தை போட்டுக்கிட்டு நம்ம செந்தில் டீ கடை முன்பாக போதை ஆசாமிகள் உட்காந்துருக்காங்க. கடையை திறக்கணும் இல்லையா? ஆனால் தள்ளி போய் தண்ணி அடிங்கடா அப்படின்னு சொன்னாங்களே என்னவோ தெரியல. ஏன்டா கடைக்கு முன்பாக படுத்துட்டு இருக்காங்க, தள்ளி போய் படுங்களேண்டா, கடையை திறக்கணும், ஆள் வரணும் இல்லடா அப்படின்னு சொன்னாரோ என்னவோ நமக்கு தெரியல. ஆனால் செந்திலுக்கும் போதை ஆசாமிகளுக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டிருக்குது.
பிறகு போதை ஆசாமிகள் தன்னிடம் இருந்த ஆயுதத்தை எடுத்து செந்தில் அவருடைய தலையை துண்டித்து கொலை செய்து விட்டு இருக்கின்றார்கள். திமுக ஆட்சி வந்த பிறகு இந்த மாதிரி கொலைகள்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கிறோம். ஆனால் ஆட்சி முடிகின்ற தருவாயிலாவது வந்து காவல்துறைக்கு ஒரு நெருக்கடி கொடுத்து, ஏம்பா கடைசி நேரத்திலேயாவது சட்ட ஒழுங்கை காப்பாற்றுற மாதிரி ஒரு இமேஜ் இருக்கட்டும்பா, அதனால குற்றவாளிகளை ஒட்டுமொத்தமாக உள்ள தூக்கி போடுங்க, பழைய குற்றவாளிகளை கூப்பிட்டு விசாரிங்க, அவங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத கண்காணிங்க, இரவில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலை அதிகப்படுத்துங்க, பெண்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்க, போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துங்க, குற்றச்சம்பவங்கள் தமிழகத்தில் நடக்காதவாறு பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டிருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி சம்பவங்கள்ல அதிகமாக ஈடுபடுவது யாருன்னு பார்க்கும்போது திமுக காரங்களே இருப்பதனால காவல்துறையுடைய கைகள் கட்டப்படுகிறது. அதனால தான் பாருங்க புல் போதையில இந்த ஆசாமி என்ன பண்றாருன்னு. இது எங்க நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. இது எங்க நடந்தது என்று பார்க்கின்ற போது காஞ்சிபுரத்தில் தான் நடந்திருக்குது. காஞ்சிபுரத்தில் ஒரு சேர்ல உட்காந்துன்னு டேபிள் மேல காலை தூக்கி போட்டுன்னு இருக்காரு இந்த ஆசாமி. இந்த ஆசாமி ஏன் இப்படி போதையை வந்து செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கும். இவரு திமுக கட்சிக்காரரா, திமுக ஏதோ பெரிய நிர்வாகியா இவரே சொல்லிக்கிறாரு. ஆனா இவர் சேர்ல உட்காந்து என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இந்த பத்திரப்பதிவு அலுவலகத்துல எல்லாரும் லஞ்சம் வாங்குறாங்க, எம்ஜிஆர் ஆட்சியில் இப்படிதான் இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு திமுக இருந்துகிட்டு எம்ஜிஆர் ஆட்சியை புகழ்ந்துகிட்டு இந்த அலுவலகத்துல எல்லாரும் லஞ்சம் வாங்குறாங்க, நான் வந்து பத்திரப்பதிவு செய்ய விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் மேல காலை போட்டுக்கிட்டு ஆடுறாரு. எத்தனையோ அவசரத்துல வந்து அவன் லட்சக்கணக்கான ரூபாயை கட்டிட்டு பத்திரத்தை பதிவு செய்யலான்னு வந்தா புல்லா சரக்கு போட்டுட்டு வந்து அலுவலகத்துக்குள்ள சர்பதிவாளர்களுடைய சேர்ல உட்காந்துன்னு அலப்பறை பண்றாரு இந்த திமுக காரர். இந்த மாதிரிலாம் திமுக காரங்க மக்களுக்கு இடைஞ்சலா இருந்தா திமுக அச்சத்துல இல்லாம பின்ன உச்சத்திலேயா இருக்கும்? கொஞ்சம் திங்க் பண்ணுங்களேன். அதிமுக ஆட்சியில் இந்த மாதிரி அராஜகங்களை நம்மளால பார்க்க முடிஞ்சுதா? பொதுவாகவே வந்து மக்களே பேசுவாங்க, குற்றச்சம்பவங்கள் செய்கின்றவங்க கண்டிப்பாக தமிழகத்தில் இருக்க மாட்டாங்க, ஆந்திராவுக்கு போயிருப்பாங்க. ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் குற்றச்சம்பவங்கள் செய்கிற மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும், கருணையே காட்டாது அப்படின்னு சொல்கிற வழக்கம் எப்போதுமே இருக்கும். ஏன் குறைந்தபட்சம் அதிமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கும், திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சரி இருக்காது அப்படின்னு சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்குமா இல்லையா? மொத்தத்தில் மக்கள் அச்சத்தில் இருக்கிறாங்க. மக்கள் அச்சத்தில் இருந்தால் திமுகவுக்கு வாக்களிப்பாங்களா? ஸோ திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க என்ற விவரமானது நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும். ஏன்னா அவர்கிட்ட தான் ஏகப்பட்ட உளவுத்துறை இருக்கிறது. அந்த உளவுத்துறை மூலமாக ரிப்போர்ட் எடுத்து பார்த்துருப்பார். அதனால தான் திமுக இவற்றையெல்லாம் எப்படி சரி பண்ணுறது, ஆரம்பத்திலே சரி பண்ணியிருக்க வேண்டும். எல்லாமே வளர்ந்து நின்று விட்டது. கட்சிக்காக செலவழிக்கிறானுங்க, அவனுங்களை எப்படி கண்டுக்கிறது, எப்படி கண்டிக்கிறது அப்படின்ற ஒரே காரணத்தினால திமுக இந்த மாதிரி செயல்களை கண்டுக்காமல் இருந்தது. கடைசியில் ஆட்சி அதிகாரத்துக்கே வேட்டு வைக்கின்ற செயல்களாக மாறி போயிட்டு இருக்கும்போது இப்போ திமுக ஒட்டுமொத்தமாக அச்சத்தில் இருக்கிறது. ஆனால் நம்ம பேச வந்த விஷயம் இது கிடையாது. திமுகவினுடைய அராஜகங்களை கண்ணுக்கு எதிராக நடக்கின்ற பொழுது அதை கண்டுக்காமல் போகக்கூடாதுனால மக்கள் முன்பாக இந்த 2 வீடியோவை கொண்டு வந்து வச்சோம். ஆனால் காங்கிரஸ் ஆனது திமுக கூட்டணி விட்டு வெளியேறும் போல் இருக்குது. தேமுதிக பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணிக்குள்ள வரும் போல் இருக்கிறது. தவேகா காங்கிரஸ் கூட்டணி உருவாகும் போல் இருக்குது அப்படின்னு பேச்சு அடிபடுகிறது. ஆனால் ஆனந்த விகடனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, காங்கிரஸை கைட்டி விடணும் அப்படின்ற ஒரே அஜெண்டாவில் வேலை பார்க்கறது யாருன்னு பார்க்கும்போது பாஜக தானம். அதனால திமுக குடும்பத்தில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு அமித்ஷா வந்து காங்கிரஸை கழட்டி விடுங்க, காங்கிரஸ் இருந்ததுன்னு வச்சுங்களேன் வழக்குகள் வேகம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினதாக தெரிகிறது. அதனால காங்கிரஸ் திமுக கூட்டணி விட்டு வெளியேறட்டும் அப்படின்னு திமுக இன்னைக்கு களத்தில் அமைதியாக இருக்கிறதா? எந்த விதத்தில் அமைதியாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஊருக்கு முன்பாக தேர்தல் வேலையை தொடங்கின திமுக ஆனால் அதே ஊருக்கு முன்பாக கூட்டணியை உறுதி செய்ய வேண்டும் என்று குழுக்கள் போடலாம். இல்லை, ஏன் குழுக்கள் போடல? அது மட்டும் கிடையாது, நம்ம முதலமைச்சருடைய மருமகனே போய் ராகுல் காந்தி கிட்ட பேசினாராம். பாருங்க, கூட்டணியில் பழைய தொகுதியை தான் தர முடியும், அதுக்கு மேலே தர முடியாது, உங்கள் கட்சியில் இருக்கிறவங்கலாம் அதிக தொகுதி கேட்குறாங்க, ஆட்சியில் பங்கு கேட்குறாங்க அப்படின்னு வந்து ராகுல் காந்தி கிட்ட பேசினாராம் நம்ம முதலமைச்சருடைய மருமகனே போய். ஆனால் அந்த சந்திப்புகள் தொடர்பாக எந்த ஃபோட்டோவும் வெளியே வரல. ஆனால் ஆனந்த விகடன் சொல்லுது. ஆனால் நம்ம ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும், ஏப்பா 4 வருஷமாக நீங்கள் காங்கிரஸுக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்க?
காங்கிரஸ் எப்படி மதிச்சிங்க எங்களுக்கு தெரியாதா? அதனால நாங்கள் அதிக தொகுதி கேட்குறோம் என்றால் கட்சி வளர்ந்துருக்குது. தமிழ்நாட்டுடைய நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தை இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட பேசிக்கிறோம், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சபரீசன் அவர்களை ராகுல் காந்தி அனுப்பி வைத்து விட்டாராம். ஆனால் உண்மையாகவே காங்கிரஸ் கட்சியை சமாதானப்படுத்துதா இருந்தா நாகரிகமான ஒரு தொகுதி எண்ணிக்கையை சொல்லி இது உங்களுக்கு ஏற்புடையதா, என்ன கேட்குறீங்க அப்படின்னு ஆஃபரை காங்கிரஸ் கட்சியிடம் இருந்து எதிர்பார்ப்பாங்களாம். ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் குழு போட்ட பிறகு இன்னும் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு 20 நாள் இல்லையா. இன்னும் 20 நாள் இல்லாத தருணத்தில் கூட திமுக தொகுதி உடன்பாடு பற்றி பேசுவதற்கு குழுவே அமைக்கவில்லை என்றால் காங்கிரஸ் வெளியேற்றுகின்ற மூடில் தான் இருக்குது. அதில் ராகுல் காந்திக்கு பாஜக தருகின்ற அழுத்தமானது நல்லா தெரிஞ்சு போச்சாம். அதனால தான் எத்தனையோ சர்ச்சைகள் வந்து காங்கிரஸ் கட்சிக்காரங்க எழுப்பினாலும் ராகுல் காந்தி கண்டிக்கவும் இல்லையா. ஏன்பா கண்ணியத்தை கடைபிடிங்கப்பா, நாளைக்கு கூட்டணிக்குள்ளே இருந்து வாக்கு கேட்க போகிறோம், இன்னைக்கு பிரச்சனை பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாக்கு கேட்கின்ற போது அது கான்ட்ரவர்சியாக இருக்கும், அமைதியாக இருங்கப்பா அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லவே இல்லையா. அது மட்டும் இல்லை, திமுக குடும்பத்தில் இருந்து இன்னொருத்தரும் போய் ராகுல் காந்தியை சந்திச்சாங்களாம். அப்படி சந்திக்கின்ற போது அவங்களும் நம்முடைய சபரீசன் தந்த ஆஃபரை தான் தந்தாராம். ராகுல் காந்தி இதோட திமுக வந்து யாரும் வந்து சந்திக்காதீங்க அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாராம். ஏன்னா நானே குழு போடுறேன், அந்த குழுக்கிட்டே பேசிங்க அப்படின்ட்டாராம். குழுவும் போட்டாங்களாம். குழு போட்டு 2 மாதம் ஆகுதான். ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் அந்த குழுவை இன்னும் சந்திக்கவே இல்லையா. குழுவே போட்டால் தானே குழுக்கள் 2ம் சந்தித்து தொகுதி உடன்பாடு பற்றி பேசும். குழுவே போடலையா. ஆனால் ராகுல் காந்தி பெரிய அப்செட் ஆகிட்டாராம். சரி, திமுக பொறுத்த வரைக்கும் பாஜக அஜெண்டா அடிப்படையில் நம்மளை கைட்டு விட பார்க்குது, சரி நாம் தவேகா கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தியினுடைய அறிவுறுத்தலின் பெயரில் தான் நம்முடைய காங்கிரஸ் கட்சிக்காரங்க தவேகாவுடன் கூட்டணி தொடர்பாக பேசுகிறாங்களாம். என்னடா இது, தவேகாவுடன் பேசுகிறாங்களே, நாம் காங்கிரஸ் எப்படியா தடுத்து நிறுத்தலாம். ஏன்னா பாஜக பொறுத்த வரைக்கும் நாம் வெற்றி பெற்றால் நம்முடைய வழக்கை நோண்டுவதற்கு அச்சப்படுவாங்க. ஆனால் ஒருவேளை காங்கிரஸ் வெளியேறிவிட்டு ஆட்சியை விட்டு வெளியேறிவிட்டோம் என்றால் கண்டிப்பாக திமுகவால் நமக்கு என்ன ஆக போகுது, ஆளுங்கட்சியாக கூட இல்லையே அப்படின்னு சொல்லி தைரியமாக நம்ம வழக்கை நோண்டுவாங்க அப்படின்னு சிந்தித்த திமுக காங்கிரஸை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்களை அனுப்பி வச்சாங்களாம். ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் 1 மணி நேரம் பேசிட்டு, நீங்கள் சொல்கிற ஆப்பெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, கடந்த காலங்களில் எங்களை வந்து சந்தித்தவங்க எங்களுக்கு என்ன மரியாதை கொடுத்தாங்கன்னு தெரியும், அதனால் நான் வந்து ஸ்டாலின் சகோதரர்கிட்ட பேசிக்கிறேன், நீங்கள் போய் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள்கிட்ட எதையும் சொல்லாமல் பிடி கொடுக்காம ராகுல் காந்தி அனுப்பி வைத்து விட்டாரா. நம்ம செல்வ பெருந்தகை தவிர மற்ற எல்லாருமே வந்து திமுக இடத்துல அதிக தொகுதியை கேட்பது கட்சியினுடைய ஜனநாயகம், ஆட்சியில் பங்கு கேட்பது எங்களுடைய உரிமை என்ற அடிப்படையில் பீட்டர் அல்போன்ஸ்ல இருந்து, ஏன்னா பீட்டர் அல்போன்ஸ் பொறுத்த வரைக்கும் முதல்வர் இடத்துல ரொம்ப நெருக்கமாக இருந்தார், அவரிலிருந்து அடுத்த கட்ட தலைவர் வரைக்கும், குறிப்பாக மாணிக்கம் தாக்கூர் வரைக்கும் அதிகாரமும் அதிக தொகுதியும் வெளிப்படையாக பேசுகிறாங்களாம். இதெல்லாம் ராகுல் காந்தியினுடைய ஆசீர்வாதம் தானா. திமுக பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் இல்லாமல் ஜெயிக்கலாம் என்ற ஒரு எண்ணமும் இருக்கிறதா. அப்படி காங்கிரஸை கழட்டி விட்டா பாஜகவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீது எந்தவித ஆக்ஷனும் எடுக்காது, நீ சொன்ன மாதிரி கழட்டி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷாவை சமாதானப்படுத்தலாம் என்று திமுக நினைக்கிறதா. காங்கிரஸ் இல்லாமையே ஜெயிக்கலாம் என்ற எண்ணம் தான் இன்னும் திமுக வந்து குழு போடாததுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். திமுக பொறுத்த வரைக்கும் மண்டல மாநாடு, மாநில மாநாடு, அதோடு போச்சுன்னா கட்சி நிர்வாகிகளுடைய சந்திப்பு என்று சொல்லிட்டு பெரிய பெரிய தொகுதி தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் மாநாடுகள் என்று பிஸியாக இருக்கின்ற போது இந்த பிஸிக்கு இடையில் கூட்டணி தொடர்பாக பேசுறதுக்கு ஒரு குழுவையும் போட்டிருந்தாங்கன்னா ஆரோக்கியமாக காங்கிரஸ் உடனும் கூட்டணி கட்சிகளுடனும் உறவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு திமுக நினைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்படலாம். ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் 2021 கூட்டணி கட்சிகளை அரவணைத்த மாதிரி இந்த முறை அரவணைக்கவே இல்லை. அதுக்கு ஏதோ ஒரு அசால்ட் துணிச்சல் இருக்கிறது அப்படின்னு காங்கிரஸ் கட்சியும் நினைச்சு விட்டதாம். அதனால் நல்ல ஆஃபர் வந்தால் நம்ம தவேகாவுக்கு போகலாம், நமக்கு தமிழகத்தில் ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்கின்றாராம். திமுக தான் காங்கிரஸ் வெளியே போகணும் என்று ஆசைப்படுது அப்படின்ற புதிய செய்தியை ஆனந்த விகடனானது வெளியிட்டு இருக்கிறதுங்க. அதனால்தான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரி வரைக்கும் போய் திமுகவுடன் மல்லு கட்டுறாங்களாம். அது மட்டும் இல்லை,
காங்கிரஸ் கட்சிக்காரங்களாவது கட்சி ஜனநாயகத்தின் அடிப்படையில் அதிக தொகுதியும் அதிக இடங்களும் கேட்குறாங்களாம். திமுகவை எந்த விதத்தில் விமர்சனம் பண்ணவே இல்லையா. ஆனால் திமுக காரங்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸை பயங்கரம் விமர்சனம் பண்ணுறாங்களாம். பாண்டிச்சேரியில் வலுவாக இருக்கின்ற காங்கிரஸை கூட கேவலப்படுத்தும் விதமாக கூட்டணிக்கு நாங்கள் தான் தலைமை தாங்குவோம் அப்படின்னு பேசுகிறாங்களாம். இதெல்லாம் திமுக தலைமையினுடைய அனுமதி இல்லாமல் இப்படி காங்கிரஸ் கட்சியை எல்லா மட்டத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அவமதிக்க மாட்டாங்க. ஸோ அமித்ஷாவுடைய அழுத்தமானது திமுகவுக்கு தலைவலியாக மாறி இருக்கிறதா, காங்கிரஸை கைவிட வேண்டும் என்ற அமித்ஷாவுடைய நிலைப்பாட்டில் திமுக இருக்கிறதா, அதனால தான் இன்னும் காங்கிரஸ் இடத்துல கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு கூட குழு போடவே இல்லையா. பாண்டிச்சேரியிலிருந்து தமிழகம் வரைக்கும் திமுகவுக்கு இடையில வந்து கூட்டணி சிக்கல் ஏற்படுகிறதா. அமைதியாக இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விசிகாவும் நாங்கள் இரட்டை இலக்கத்தில் தொகுதி கேட்பது கட்சி ஜனநாயகம், ஆட்சி ஜனநாயகம், அதிகாரத்தில் பங்கு கேட்கவில்லை, அதிக தொகுதிகளை கேட்குறோம், எங்கள் கட்சியெல்லாம் வளர்ந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் காங்கிரஸை தொடர்ந்து போர்க்கொடி உயர்த்துவது திமுக தனித்து நின்று வெற்றி பெறலாம் என்ற எண்ணமா, இல்லை அமித்ஷாவுடைய அழுத்தமா, கூட்டணி கட்சிகளை திமுக இன்னும் அரவணைக்காம கண்டுகொள்ளாம கழட்டி விடுகின்ற மூடில் இருக்குது. உங்க கருத்தை சொல்லுங்க. அட்ராசிட்டி பண்ணுகின்ற திமுகவினர் மத்தியில் கூட்டணி இல்லாமல் திமுக வெற்றியும் பெற்று விடுமா? நன்றி.